சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 4ல வந்துட்டு இந்த வாரம் ஒன் அண்ட் ஒன்லி தேவா ரவுண்ட் தான் போயிட்டுருக்குது. இந்த ரவுண்ட்ல போட்டியாளர்கள் எல்லாருமே வந்துட்டு நம்மளோட தேவா சாரோட பாடல்கள் எடுத்து அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில நம்மளுடைய புவனேஷ் வந்துட்டு சூப்பரா பாடி நம்மளுடைய தேவா சாரவே அசர வச்சுட்டாருன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாரு. குட்டி புவனேஷ் என்ன மாரி பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாரு? என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நம்மளோட குட்டி வந்துட்டு என்ன பாடல் பாடியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, மீனாட்சி மீனாட்சி என்ற பாடல் தான். இந்த பாடல சொல்றதுக்கு முன்னால வந்துட்டு, கானா பாடல்கள் அப்படின்னு சொல்லி ஒண்ண கிரியேட் பண்ணுனதே வந்து நம்மளுடைய தேவா சார் தான். இதெல்லாம் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் சாங்ன்ற மாதிரி தான் இருந்தது. அத வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு, கானா பாடல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர குடுத்து, இந்த பாடல்கள எல்லாம் ஹிட் ஆக்கினது. அந்த காலகட்டத்தில இந்த பாடல்கள் இல்லாத படங்களே இல்ல. அந்த அளவு வந்துட்டு இந்த பாடல்கள் எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இயக்குனர்கள் கேட்கிற அளவுக்கு இந்த ஒரு பாடல்கள வந்து ஹிட் ஆக்குனது நம்மளோட தேவா சார் தான். முதல்ல வந்துட்டு என்ன சார் இப்படியெல்லாம் பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேலி செய்தவங்க கூட, அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுடைய படங்கள்லயே வந்து இந்த பாடல்கள வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அங்க தான் வந்துட்டு நம்மளுடைய தேவா சார் வந்துட்டு நிக்கிறாரு. கண்டிப்பா வந்து மக்களுமே வந்து இந்த பாடல்கள வந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணி அந்த காலத்துல கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால வந்துட்டு அந்த காலத்துல வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு படங்கள்லயும் வந்துட்டு தேவா சார் வந்துட்டு கண்டிப்பா இருந்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு கானா பாடல்கள் அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய தேவா சார் தான். இப்ப வந்துட்டு நம்மளுடைய புவனேஷோட பெர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். அவர் வந்துட்டு மீனாட்சி என்ற பாடல வந்துட்டு அவ்வளவு சூப்பரா பாடியிருந்தாரு. அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சுன்னு நம்மளுடைய தேவா சார பார்த்து பார்த்தே பாடிட்டு இருந்தாரு. அவர கை நீட்டி அண்ணன் காதல் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாடிட்டே இருந்தாரு. தேவா சார் இந்த பாடல்கள்லாம் அவ்வளவு என்ஜாய் பண்ணி ரசிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு புவனேஷ் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஸ்டேஜுக்கே போயிருப்பாரு. போயிட்டு வந்து, "நீ சூப்பரா பாடுனப்பா. ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்ட. ஒரு லைன வந்து தப்பா பாடிட்ட" அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி நின்றுப்பாங்க. என்னடா புவனேஷ் தப்பா பாடிட்டானா அப்படின்னு சொல்லி, எத தப்பா பாடுனா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவ்வளவு முழிச்சிட்டு இருப்பாங்க. உண்மையாவ தான் சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அர்ச்சனாவுமே வந்து கேட்டிருப்பாங்க. என்ன சார் தப்பா பாடிட்டாரு அப்படின்னு சொல்லி. அண்ணன் காதல் என்னாச்சு அப்படின்னு சொல்லி, என்ன பார்த்து பார்த்து நீ கேட்டலே அதுதான் தப்பு. தாத்தா காதல் என்னாச்சு அப்படின்லாம் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே தாத்தா காதல் என்னாச்சு அப்படின்னு வர்ற மாதிரி அந்த பாடல வந்து பாடியிருப்பாங்க. பார்க்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது. நம்முடைய தேவா சார் வந்துட்டு அப்படியே குழந்தையா மாறி அந்த பாடல்களை எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. இவ்வளவு ஆசீர்வாதமும் அந்த குழந்தைகளுக்கு வந்து குடுத்துட்டு இருந்தாரு. புவனேஷ்க்கு வந்துட்டு கேட்கவே தேவையில்ல. இப்படி பாடுறானே இந்த பையன், இன்னும் ஒரு 6 மாத குழந்தைய பின்னால வச்சிருக்கீங்களா? மைக்க குடுத்து பாட சொல்ல போறீங்களா? அப்படின்னு சொல்லிலாம் கேட்டு செம்மையா சந்தோஷப்பட்டிருப்பாரு. அந்த அளவுக்கு நம்மளுடைய புவனேஷ் பாடியிருக்காங்க. இந்த வயசுல இப்படியெல்லாம் பாடுறாங்களே அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு வெகுவா பாராட்டியிருப்பாரு நம்மளுடைய தேவா சார். கண்டிப்பா வந்துட்டு புவனேஷ்வருக்கு கோல்டன் ஷவர் தான் கிடைச்சது. இந்த கானா பாடல்கள பத்தி பேசிட்டு இருக்கும்போது, ஸ்ரீனு சார் கூட என்ன கேட்டிருப்பாரு அப்படின்னு சொன்னா, விதவிதமா சோப்பு சிப்பு கண்ணாடி அத ஒருக்கா பாடி காட்டுங்க சார். உங்கள தவிர இந்த பாடல யாராலயுமே பாட முடியாது. நான்லாம் பாடுனா நல்லாவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன வேகத்துக்கு நம்மளுடைய தேவா சார் பாடியிருப்பாரு. அப்பா கேட்கும்போது அவ்வளோ ஒரு வைபா இருந்தது. சந்தோஷமா இருந்தது. உண்மையாகவே இந்த கானா பாடல்கள் வந்துட்டு தேவா சார் வாய்ஸ்ல அவ்வளவு அருமையா இருந்தது. அவர மாதிரி யாராலயுமே பாட முடியாதுன்ற அளவுக்கு. இந்த கானா பாடல்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.